அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் ஆடி மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதத்தில் ஏதாவது கிரகங்களால் நமக்கு வாழ்க்கையில் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கா, அல்லது கிரகங்களால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அதனால் நமக்கு ஏதாவது வழிபாட்டினால அந்த பிரச்சனைலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கணும். பொதுவாக கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். உங்கள் ராசியில் ராகு இருக்கார், குரு பார்க்குறார். ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் சுமாரான பலன், ரெண்டும் கலந்து இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு வருமானங்கள் பரவாயில்லையா? பரவாயில்ல, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. ஏதாவது அந்த அளவுக்கு மிச்சம் இருக்குமா அப்படின்னா கையில் செலவுகளும் வலுவாக இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இது ஆடி மாதம் உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், அவரோட புதனும் வக்கரகதியில் இருக்கார். 6ஆம் இடம் அப்படின்னாலே வேலையின் அர்த்தம், வேலை வாய்ப்புகள், வருமானங்கள், அதன் மூலமாக ஏர்னிங். ஸோ நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷன் அல்லது உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர் எதுவாக இருந்தாலும் 6ஆம் இடம் தான். இந்த 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது, ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு டெஃபரெண்ட்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அரசு வேலையில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் ரெஃப்யூட்டர் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், எதில் வேணாலும் இருங்க. உங்களுக்கு இந்த மாதம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பரவாயில்ல. ஆல்ரெடி யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலைக்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. எனக்கு வயசாயிருச்சு, வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வேலைக்கான முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வயது அனுபவத்திற்கான வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அல்லது வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன், நான் ஒர்க் ப்ரெஷரைஸ்னால் எனக்கு மறுபடியும் எப்போ ஜாப் கிடைக்குங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வேலையில் ஏதாவது தேர்வுமா, ப்ரமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வேலையில் ஏதாவது பெருசாக நான் அச்சீவ் பண்ணுவேனா, சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு இந்த மாதம் நீங்கள் வேலையில் உங்களுடைய கரியரில் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறாங்க. பட் இந்த வேலையில் இதை தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் விலை கொடுக்க வேண்டிய காலமும் இந்த மாதம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சூரியன் செவ்வாயுடைய நட்சத்திரத்துலையும் இருப்பார் சமயத்தில். அப்படிலாம் இருக்கிறது, செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நிலையை அடைவதற்கு நீங்கள் பெருசாக விலை கொடுக்கணும் அல்லது பெருசாக எஃபெக்டாக எடுத்து பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ மொத்தத்தில் பார்க்குற போது உங்களுக்கு வேலை இருக்குது, ஆனால் வேலையில் நீங்கள் உடல் உழைப்பு பெருசாக இருக்குது. இல்லைன்னா நீங்கள் வேலையில் நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் உங்களுடைய வேலையில் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது இதை பார்க்குறோம். யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ சொந்த பிஸ்னஸ் இந்த மாதம் சுமாராக இருக்குது. பெருசாக பிஸ்னஸ்னால் லாபம் இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கே ஒழிய இந்த பணம் கைக்கு வரதில், பொருள் லாபம் கைக்கு வரதில் நிறைய தடைகள் என்பது இருக்குது. ஆக பிஸ்னஸில் பெருசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் அடக்கி வாசிங்க. கும்பராசியில் பிறந்த நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு பக்கம் நல்லா இருக்குது, இன்னொரு பக்கம் 7 கேது, கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன பிரிவு. ஆனாலும் கூட உங்களுடைய மேரிட்டல் லைஃப் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் பிஸ்னஸில் யாரையாவது பெருசாக கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை, பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது, உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் வர்றது, 12ஆம் தேதிக்கு அப்புறம் சனி பார்க்குறது. 6ஆம் இடம் நோய், 8ஆம் இடம் நோயாளி ஏற்படக்கூடிய அவஸ்தை, இது எல்லாமே இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் கூடும். ஸோ யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது, யாருக்கெல்லாம் நீரோ ப்ராப்ளம் இருக்குது, யாருக்கெல்லாம் அப்டமல் பிரச்சனை இருக்குது, இவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ நோயுடைய தன்மையை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் இருக்குது. அதனால் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை மீட் பண்ணுங்கள். இது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை எனக்கு பெருசாக லோன் இருக்குது, கடன் இருக்குங்கிறவங்க நீங்கள் ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் பயப்பட வேண்டாம். இல்லைன்னா ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப கவனம். ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய், அது குரு சனி பார்க்குறாரு,
இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம். செவ்வாய் அப்படின்னாலே சர்ஜரின்னு அர்த்தம். யாரெல்லாம் சர்ஜரி பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அடக்கி வாசிங்க. அதே 12ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியும் நன்மையும் செய்வார்கள். நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்கள் லைஃப்பில் உருவாகும். அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய 11ஆம் இடத்தை குரு சனி பார்க்கறதுனால உங்களுக்கு மூத்த அண்ணன் இருக்கார், அக்கா இருக்காங்க அப்படின்னா அவர்களால் நன்மை. பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள், அப்படி சேர்ந்தாலும் அதில் நிறைய பிரச்சனைகள், மன வருத்தங்கள், இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான், அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு போகிறார். அது வரைக்கும் 7ல் இருக்கார். அப்படி இருக்கிறது 7மே தடை 8மே தடை. ஸோ புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம். தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற மன வருத்தங்கள், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் டயத்துக்கான தூக்கம், டயத்துக்கான சாப்பாடு, இது விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. இல்லைன்னா எல்லாமே டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ அதனால் இந்த மாதத்தில் இப்போ பெரிய லெவலில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அது மட்டும் இல்லை, யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க எல்லாமே நமக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ அதனால் இந்த மாதத்தில் உங்களை நீங்கள் தெய்வ அனுகூலம் எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்க வழியே பெருசாக ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதம் இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயத்தில் லாபம் வருமானம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதுவும் இந்த மாதம் பெருசாக இல்லை. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குமே சுமார் தான். இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதம் பெருசாக ஷேர் எப்படி இருக்குது, யாரெல்லாம் நான் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் ஏதாவது தேர்வானா பரவாயில்லாமல் இருக்குது. எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்களும் இந்த மாதம் பரவாயில்ல. குறிப்பாக நான் ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். டிஜிட்டல் கரன்சி வாங்கணுன்னு ஆசைப்பட்றவங்க வாங்குங்க. இது எல்லாமே ஏதாவது லாட்ரி டிக்கெட்டு ரேஸில் தேருமானா தேர்றதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்ல. நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஆய கலைகள் 64 எந்த கலைகளை நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த மாதம் பரவாயில்ல. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கும். கவர்மெண்ட்டால் நல்லா ரெக்கக்னைஸ் கிடைக்கும். அதாவது ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்களோ உங்களோட அரசியல் அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்காதவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அது இல்லாமல் குழந்தைக்காக ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், ஏற்றம், முன்னேற்றம், இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. இன்னொரு பக்கம் எதிர்பாராத மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்தை செவ்வாய் சனி பார்க்குறது நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள். இன்னொரு பக்கம் உங்களை அறியாத சந்தோஷங்கள், இப்படி கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அவரை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நல்லா கும்பிட்டு வாங்க. அது இல்லாமல் துர்க்கையும் காளியும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கும்போதெல்லாம் சித்தர்களை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும், முன்னேற்றம் அமையும், உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.